ஆகவே இதனுடைய வார்த்தைகளை இந்த நாட்களிலே நாம் கவனமாய் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் பொழுது அதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்போம். அதாவது நாம் முதல்ல இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களிலே நாம் எப்படி ஞானமற்றவர்களைப் போல் இந்த உலகத்தில் நடப்பது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த உலக மக்கள் மத்தியில் முட்டாள்களாய் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தின் மத்தியில் ஞானமுள்ளவர்களாக எப்படி நடப்பது என்பதை குறித்து நம்ம தியானம் பண்ணோம். இன்றைக்கி மிக முக்கியமாக அதே பகுதியில் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை உள்ள வசனத்தில் மிக முக்கியமான இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம வாசிப்போம். எபேசியர் 5:17-15 நான் வாசிக்கிறேன். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதாவது இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் 16ஆம் வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை என்ன பண்ணுங்க? பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். redeeming the time. See then that you walk circumspectly, not as a fools, but as a wish, redeeming the time, because the days are evil. Wherefore, be not unwise, but understanding what the will of the Lord is. Hallelujah. நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை என்ன பண்ணுங்க? பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான காரியம், காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும். காலம் என்றால் அது என்ன? இப்போ இந்த காலம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம தியானிக்கணும். காலம் என்பது என்னென்னா, தேவன் நமக்கு அவர் யுக யுகமாக நித்தியமாக நித்தியமான அவர் நித்தியத்தில் இருக்கிறார். நமக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் வாழும்படியான ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு கால அளவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால அளவுக்குள்ளே நாம் செய்து முடிக்க வேண்டிய செயல்களையும் தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். இது எப்படின்னு சொன்னால், ஒரு தொடர் விளையாட்டு மாதிரி. இந்த உலகத்தில் நீங்கள் ரொம்ப ஞானமாக இந்த கேமை விளையாடணுன்றார் ஆண்டவர். யூ ஹேவ் டு பிளே திஸ் கேம் வெரி கேர்ஃபுல்லி. ஏன்னா இந்த உலகத்தில் உங்களை தோற்கடிக்கக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பெரிய பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கால அளவை கொடுத்துருக்கிறேன், இந்த காலத்துக்குள்ளே நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களையும் கொடுத்துருக்கிறேன். யூ ஹேவ் டு பிளே திஸ் கேம் வெரி கேர்ஃபுல்லி. லைஃப் இஸ் லைக் அ கேம். இப்போ பாருங்கள், நீங்கள் சில காரியங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த வீடு அப்படியே பாதியிலே நிறுத்திட்டு இருப்பாங்க. அது காலப்போக்கில் பழுதடைந்து நிற்கும். நீங்கள் அந்த ஒருவேளை நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த வீடை கட்டி கொண்டிருந்தவர் திடீரென்று செத்து விட்டார், இறந்து விட்டார், ஆகவே இந்த வேலை என்ன பண்ண முடியலை, தொடர முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் காலம் முடிந்து விட்டது, காலம் சென்றார்கள் என்று சொல்லுகிறோம், காலம் கடந்து விட்டது என்று சொல்லுகிறோம். அப்போ ஒவ்வொரு காரியங்களும் பார்த்தீங்கன்னா அது சில பேர்லாம் அன்ஃபினிஷ்டாகவே விட்டுட்டு இறந்துருவாங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தவர் அதை முடிக்காமையே இறந்துடுவார். ஒரு ப்ராஜெக்ட் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் இவ்வளோதான் உனக்கு காலம், நல்லா புரிஞ்சுக்க, நீ வாழ போகிற காலம் இவ்வளோதான். இந்த காலத்துக்குள்ளே நீ என்ன பண்ணு, இந்த வாழ்க்கை என்கிற இந்த விளையாட்டை சிறப்பாக விளையாடி நீ என்ன பண்ணணும், ஒரு பெரிய அச்சுவராக மாறணும். நீ நிறைய சாதித்து என்ன பண்ண வரும்பொழுது உனக்காக நான் ஒரு பெரிய நித்திய கிரீடத்தை வைத்திருப்பேன், நீதியின் கிரீடத்தை வைத்திருப்பேன், ஜீவ கிரீடத்தை வைத்திருப்பேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. யூ கோ அண்ட் ஃபினிஷ் யுவர் கேம். இதை சூப்பராக நீ என்ன பண்ணணும், நீ ரொம்ப திறமையாக விளையாடணும்னு நம்மளெல்லாம் உலகத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த கிரவுண்டில் அனுப்பியிருக்கார். வி ஆர் ஆல் பிளேயிங் அவர் கேம்ஸ். அப்போ எப்படி இந்த விளையாட்டை விளையாடணும்னு சொல்லும்போது அப்போ சொல்கிறாரு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைம் மிக குறைவு. ஒரு விளையாட்டில் கூட சொல்கிறாங்கல்ல, லாஸ்ட் டைமு, இன்னும் உனக்கு எத்தனை செகண்ட் இருக்குது, இவ்வளோ செகண்டுக்குள்ளே இந்த விளையாட்டை நீ ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு அம்பர் சொல்கிற மாதிரி பரமபிதாவானவர் பரிசுத்தாவியானவர் ஆகிய அம்பரை அனுப்பி நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் நீ வாழக்கூடிய காலம் மிக மிக குறைவு. இந்த காலத்துக்குள்ளே இந்த பாட்டை நீ சிறப்பாக என்ன பண்ணிடணும், செய்திடணும். அப்போ எப்படி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதைத்தான் நம்ம அந்த
கடந்த நாட்களில் பார்த்தோம். நீங்கள் வந்து இந்த உலகத்தில் அன்பில் நடந்து கொள்ளுங்கள், ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள், கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லை, முட்டாள்களைப் போல நடக்காமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்படி நிறைய அந்த 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலம் இந்த கேமை நம்ம எப்படி விளையாடணும்னு சொல்கிறார். பரிசுத்தமாக விளையாடுங்கள், நீதியாய் விளையாடுங்கள், நேர்மையாய் விளையாடுங்கள். அப்போ ஒவ்வொரு இடத்திலும் நம்ம பிளேயருக்கு பாருங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வாழ்கின்ற அந்த ஸ்டைல், அந்த வே ஆஃப் லிவிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஃபேமிலியில் எப்படி வாழறேன், என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்துகிறேன், என் மனைவியை நான் எப்படி நடத்துகிறேன், என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு முன்னால் நான் எப்படி நடக்கிறேன், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ எப்படி நடக்கணுமா, நீங்கள் வந்து அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எவ்வளோ அழகாக நமக்கு இந்த உலகத்தில் செய்யும்படியான ஒரு பெரிய பொறுப்பையும் அதுக்கான கால அளவையும் கொடுத்துருக்கிறார் பாருங்கள். வெரி குட் காட், அவர் ரொம்ப நல்ல தேவன். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த காலத்தை முடிச்சுட்டு நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு என்டர் த இட்டர்னல், நித்திய காலத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அங்கே நாம் முடிசூடப்பட என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், காத்திருக்கிறோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்படான். நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன். உலகத்தில் எல்லாரும் மாதிரி சராசரியாக எதுவா ஏம் இல்லாமல் நான் வாழ மாட்டேன். ஐ ஹேவ் a goal to do. நான் செய்ய வேண்டிய செயல்கள், எனக்குன்னு பொறுப்பை கர்த்தர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல சூழ்நிலை அமைத்திருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்திருக்கிறார், நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மையான காரியங்கள் அதிகமாக இருக்கிறது, நன்மையான ஈவுகளை பெற்றிருக்கிறேன், பூர்ணமான வரங்களை பெற்றிருக்கிறேன், விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன், எல்லா நன்மைகளையும் கொடுத்து எல்லாம் உனக்கு வச்சிருக்கிறேன். உனக்கு இன்னும் தேவைப்பட்டால் நான் அடிக்கடி உன்னை என்ன பண்ணுவேன், உனக்கு உதவி செய்வேன். பட் பி கேர்ஃபுல், நான் சொன்ன மாதிரி நீ வாழணும். உன்னை அழிக்கிறதற்காக, உன்னை தோற்கடிக்கிறதற்காக, உன்னை எப்படியாவது கவிழ்க்கிறதற்காக இந்த உலகத்தில் 3 விஷயங்கள் இருக்குது, ஜாக்கிரதை. உலகம், மாமிசம், பிசாசு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக வாழணும். உலகத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ரொம்ப குறைவு, அது வேகமாக போயிட்டுருக்கு. உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் நிறைய பேர் சொல்லி தர்றதில்லை. அதனால தான் எப்படி வேணால் வாழலான்னு வாழறாங்க. கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ரொம்ப ஷார்ட்டு. சில பேர்லாம் பாதியிலே வேலையை முடிச்சிடுற அன்ஃபினிஷ்டாக போயிடுறாங்க, தோத்து போயிடுறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஐ ஃபினிஷ் மை ரேஸ், நான் எல்லாத்தையும் சூப்பராக ஆண்டவர் எனக்கு கொடுத்த மாதிரி என்ன பண்ணிட்டேன், அவருடைய கிருபையினாலே, அவருடைய பலனை கொண்டு நான் வாழ்ந்து முடித்திருக்கிறேன். பி கேர்ஃபுல், இந்த உலகம் உங்களை விடாது, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ விடாது. உங்களை வந்து எப்படியாவது அவருடைய டாஸ்கிலிருந்து வழி விலக பண்ணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு நிற்க. எபிரேயர் 12:1-2 சூழ்ந்து கொண்டு நிற்கனா, பரலோகத்தினுடைய அந்த பெரிய அலங்கத்தில் இருந்து தேவ தூதர்களும் தேவனும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவும் இங்கே பரிசுத்தவான்களோடு கூட சூழ நின்று இந்த உலகத்தில் நம்ம லைஃப் கேமை எப்படி விளையாடுறோம்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பேர் ஜெயிச்சு போனவங்களாம் மேலே உட்காந்து நமக்கு ஆண்டவர் பரிசுத்த வேதத்தை கொடுத்துருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு, போதா குறைக்கு போதிக்கிறதுக்கு ஊழியக்காரர்களை கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் இடத்துல போய் நிற்கும் போது உங்களோடு பேசுவார். இவ்வளவும் கொடுத்துருக்கிறார். கொடுத்துட்டு சொல்லிட்டாரு, உனக்கு இவ்வளோ காலம் கொடுத்துருக்குறேன், ஆனால் உன் காலம் எப்போ முடியுதுன்னு உனக்கு தெரியாது. நீ தப்பாக விளையாடினா உன்னுடைய நிறைய விஷயங்களை நீ இழந்து சீக்கிரத்தில் நீ என்ன பண்ணிடுவேன், அன்ஃபினிஷ்டாக ஆகிடுவேன். இப்போ நீங்கள் மாரியோன்னு ஒரு கேம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் குழந்தைங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதை அந்த பிள்ளைங்களுக்கு விளையாடுவோம். அது முதல்ல குட்டியாக இருக்கும், அப்படியே போகும்போது ஜெயிக்க அது அப்படியே பெருசாகிட்டே வரும், பவர் வந்துடும். பவர் வந்த உடனே அது வந்து ஜம்பிங்கும் பெருசாக பண்ணும், அதுக்கு பவர் இருக்கும், அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் சில இடத்துக்கு வந்த உடனே சில லெவலை முடிக்கவே முடியாது. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, அப்படி தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. இது பார், உனக்கு வந்து ஒரு கால அளவை கொடுத்துருக்குறேன், நீ ஜெயிக்க சில காரியங்களில் நான் சொன்ன மாதிரி வாழ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் ஒரு காலத்தை கொடுத்துருக்கிறார், நமக்கு முடிக்கும்படியான டாஸ்கை கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப திறமையாக விளையாடி முடிக்கணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, மனைவி கிட்ட ரொம்ப அற்புதமான வாழ்க்கை வாழணும், பிள்ளைகளை அவ்வளோ சூப்பராக நடத்தணும். அதுக்காக தேவனுடைய கிருபையை பெற்றுக்கணும், கேட்கணும், பவரை பெற்றுக்கணும். நீ பவரை பெறலைன்னா நீ தோத்துருவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ பவரை பெறலைன்னா நீ தோத்துருவேன். இப்போ வேலை செய்கிற இடத்துல நான் எப்படி வாழறேன், என் நேரத்தை நான் எப்படி டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன்,
என் நேரத்தை எங்கெல்லாம் நான் வீண் பண்ணுறேன், ஏன்னா நான் வேகமாக காரியங்களை முடித்தாகணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நம்மளை கெடுக்கிறதுக்காக செல்ஃபோனை பிசாசு கையில் கொடுத்துட்டான். நிறைய பேர் they are wasting their time in this. வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஆண்டவர்கிட்ட அந்த பவரை பெற்றுக்கொள்றது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, ரொம்ப காலம் குறுகினது. நமக்கு செய்ய வேண்டிய வேலை பெரிய வேலை இருக்குது. நமக்கு ஆண்டவர் ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாரு, இதுவார் நான் வரத்துக்குள்ளே இந்த படத்தை அழகாக வரைஞ்சி வச்சிருன்றார். நம்ம எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி. ஸோ நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்கே வந்திருக்கிறோம்? வெறும் காது வரைக்கும் தான் வந்திருக்கிறோம். இப்போ இன்னும் முடிக்க வேண்டிய அடுத்த காது இருக்குது, தலை இருக்குது, கண்ணு இருக்குது, எல்லாத்தையும் வரையணும். பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சரை வரையணும். நம்முடைய வாழ்க்கை என்கிற படத்தை இந்த உலகத்தில் அழகாக வரைஞ்சிட்டு போயிடணும். தப்பு தப்பாக வரைஞ்சி பிரைஸை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக மாறக்கூடாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய தேவன் நித்தியத்தில் வாழ்கின்ற தேவன். ஒரு நித்திய இடத்திலிருந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நம்ம அனுப்பியிருக்கிறார். நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள் எப்படிப்பட்டது? மிக குறைவானது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 பேதுரு 1:17 சொல்றார். 1 பேதுரு 1:17 என்ன அழகான வார்த்தை கவனிங்க. 17 அவர் சொல்றாரு, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக என்ன பண்ணுவாராம்? நியாயம் தீர்ப்பார். அப்படின்னா பலன் கொடுப்பார். நீ கரெக்டா வாழ்ந்தா நல்ல பலன், நீ தப்பா வாழ்ந்தனா வேற பலன். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. நாம் எல்லோரும் கிறிஸ்துவுடைய நியாயசனத்துக்கு அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கிறது. அப்படின்னா அர்த்தம்னா, இந்த உலகத்தில் வாழ்க்கையை முடிக்கும் போது ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிடாத. அங்கே போய் பதில் சொல்லி ஆகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் குறைவு, செய்ய வேண்டிய வேலை பெரிது, உன் வாழ்க்கையின் காலத்தை வீணடிச்சிடாத, தப்பாக வாழ்ந்துடாத. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு மனைவியாக இருந்தால் உங்கள் கணவனை நல்லா ஆண்டவருடைய சொல்கிற மாதிரி அவனை ட்ரீட் பண்ணுங்க. ஒரு கணவனாக இருந்தால் உங்கள் மனைவியை சத்தியத்தின் ஏற்றபடி அவங்கள ட்ரீட் பண்ணுங்க. நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் கணவனை கரெக்டாக ட்ரீட் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளை கரெக்டாக ட்ரீட் பண்ணுங்க. அவங்க முன்னால் சாட்சியாக வாழுங்க. அதுக்கப்புறம் சமுதாயத்துக்கு முன்னால் சிறப்பாக வாழுங்க. இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கை என்கிற படத்தை வரைந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் நம்முடைய பிக்சரை கவனிக்கிறாங்க. நம்ம எதையாவது தப்பு பண்ணிட்டோம்னா நல்லா புரிஞ்சுங்க, நம்ம பரிசை பெறுறத தகுதி இழந்துருவோம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தகுதி இழப்பு, அவங்கள தகுதி அற்றவர்கள் விலக்கிடுவாங்க விளையாட்டில் இருந்து. நீ இதை செய்கிறதுக்கு தகுதி கிடையாது, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ். சில பேர் எனர்ஜி இழந்துருவாங்க, பாதியிலேயே என்னால் விளையாட முடியலங்கன்னு திரும்பி போயிடுவாங்க. சில பேர் செத்து போயிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஆவிக்குரிய அற்புதமான வாழ்க்கையை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை தப்பு தப்பாக வாழுறாங்க. பெருமையினாலும் பொறாமையினாலும் கசப்பினாலும் வைராக்கியத்தினாலும் இதெல்லாம் பிசாசு உலக மனிதர்கள் இந்த உலகத்தில் நம்மளை போட்டு கெடுக்க பார்க்குறான். நம்ம கேமை நம்ம அன்ஃபினிஷ்டாக பார்க்குறான். ஆனால் நம்ம அதனால தான் சொல்கிறார், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. என்ன சொல்றார், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால். இங்கே இந்த உலகத்தில் நல்லா புரிஞ்சுங்க, எங்க we are where in the world. சொல்லுங்க, இந்த இடத்துல சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, இந்த இடத்துல எப்படி இருக்கணுமா, பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும். என்னென்ன பரதேசின்னு அர்த்தம், உனக்கு டைம் ஷார்ட்டு, காலம் குறைவு. இந்த கேமுக்கு இவ்வளோதான் டைம், இந்த விளையாட்டை இவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்கணும். நீங்கள் பாக்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் 30 செகண்ட், 1 அப்புறம் சொல்லுவான் 10 செகண்ட். நல்லா புரிஞ்சுக்க, உன் காலம் போய்கிட்டே இருக்குது, உன் நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளோ வாழ்ந்து என்ன நடக்கும்னு தெரியாது. நீ தப்பாக விளையாடினா சாத்தா உன்னை அட்டாக் பண்ணுறதுல இருப்பான். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை டேமேஜ் பண்ணுறதுல இருப்பான். உன்னை பாதியில் அழிக்கணும்னு பார்ப்பான். இந்த கேமை நீ அன்ஃபினிஷ்டு பண்ணணும்னு பார்ப்பான், தோக்கடிக்க பார்ப்பான். 3 பேருக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். உலகம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகம் மோசமானது, உலகத்தா மாதிரி வாழாத.
மாம்சம் ரொம்ப கரப்டடு, தப்பாக உணர்ச்சியை தூண்டும், தப்பு செய்ய தூண்டும், கோபத்தை தூண்டும், அன்பில்லாமல் நடக்க தூண்டும், பரிசுத்தம் இல்லாமல் வாழ தூண்டும். ஸோ we need strength from the Lord. அதனால தான் வாழ்க்கையில் அவரை போய் பற்றி கொள்ளணும், அவரை சார்ந்துக்கணும். தப்பா வாழுறனே, ஐயோ ஆண்டவரே இந்த விளையாட்டை நான் சரியாக விளையாடலையே, கோச்சரை போய் பார்க்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் கோச்சை போய் பாரு. பரிசுத்த ஆவியான ஒரு கோச்சர், அவர் சமூகத்தில் போயிட்டு ஆண்டவரே நான் எப்படி இன்னைக்கு ப்ளே பண்ணேன், எப்படி என் வாழ்க்கையை வாழ்ந்தேன்னா அவர் சொல்லுவார், இல்லை தப்பாக வாழ்ந்துருக்கிற, நீ சரியில்லாமல் நடந்துட்ட, நீ பெருமையாக நடக்கிற, நீ பாவம் செய்கிற, நீ அநியாயம் பண்ணுற, இப்படிலாம் பண்ணக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் சொல்லுங்க குறைவு. இங்கே இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும், படிங்க, இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும், அளவுன்றத கவனிங்க. ஆக்சுவலாக அந்த அளவும் என்பது என்னன்னா, பரதேசியாய் சஞ்சரிக்கும் காலம் அளவும். என்னதுங்க? பரதேசியாய் சஞ்சரிக்கும் காலம் அளவும். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு அளவான காலம் தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளோங்க அளவு? வேபன் மொழிங்க 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் கிரேஸ் பீரியட், அது கிருபையின் பீரியட். அது சொல்கிறாங்களே, சார் நான் சரியாக வரல சார், எனக்கு ஒரு கிரேஸ் டைம் கொடுங்கன்றாங்களே. இப்போ ஆண்டவர் கிரேஸ் டைம் கொடுக்குறாரு. இது வரைக்கும் நீ தப்பாக விளையாடினா இப்போ திருத்திக்கோ, இப்போ சூப்பராக விளையாடிடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இது வரைக்கும் நீ விளையாட்டில் சொதப்பி இருக்கலாம், தப்பாக பண்ணியிருக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாமல் இருக்கலாம். இப்போ உனக்கு ஆண்டவர் கிரேஸ் டைமை கொடுத்துருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கும் முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று வாழ்ந்த எத்தனையோ பேர் இன்று இல்லை. நேற்று ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கின நிறைய பேர் பாதியிலே முடிச்சிட்டாங்க. உலகம் கெடுத்துருச்சு, அவங்கள பிசாசு அட்டாக் பண்ணிட்டான், மாம்சம் கவுத்துருச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிறைய பேர் தோத்துட்டாங்க, வெற்றியா முடிக்கல, பாதியிலே விழுந்துட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர முடியல, அன்பா வாழ முடியல, ஒரு கணவன் ஒரு மனைவி அன்பா நேசிக்க முடியல. உலகம் கெடுக்குது, மாம்சம் கெடுக்குது, பரிசுத்தமா வாழ முடியல, கெடுக்குது. தேவனுடைய பிள்ளைகளை ஞானமா வாழ முடியல, கெடுக்குது. உலகம், மாமிசம், பிசாசு. கேர்ஃபுல்லா இருங்க. தயவு செய்து சொல்ற, ஒரு டிசிப்ளின் வச்சுங்க. ஒரு டைம், நான் இந்த நேரத்தில் ஜெபித்தே ஆகணும், இந்த நேரத்தை if I miss it I am not going to get it. இந்த சான்ஸை நான் கோட்டை விட்டேன், நிறைய ஆசீர்வாதங்களை தவற விட்டு விடுவேன். இந்த நேரத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சத்தத்தை கேட்டே ஆகணும். இந்த நேரத்தில் நான் ஆலயத்தில் நான் இருந்தே ஆகணும். திஸ் இஸ் மை டாஸ்க் டு டூ. நான் இந்த நேரத்தில் இவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி ஆகணும். அமைதியா இருக்காதீங்க. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் உன் டைம் முடிஞ்சிடும். உன் டைம் முடிஞ்சிட்டா அங்க போய் ஐயோ நான் இதெல்லாம் செய்யாம விட்டுட்டேனே, ஐ மிஸ்ட் இட், எப்படி நிர்கதியா நிக்க போறீங்களா? இல்ல, அவர் பார்த்து சொல்லுவா, உங்களை பார்த்து சொல்ல போறாரா, நல்லது, உண்மையும் உத்தமூல ஊழியக்காரனே, நீ நிறைய விஷயத்துல நீ கீழே தவறி விழுந்திருக்கலாம், ஆனால் இந்த விளையாட்டை சூப்பரா விளையாடி ஜெயிச்சிருக்கிற என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று கர்த்தர் சொல்லுகிற அந்த நாளுக்காக இப்பொழுதே விழித்துக் கொள்ளுங்கள். சும்மா உலகத்தா மாதிரி வாழாதீங்க. அந்த ஒரு வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வையுங்க. எல்லாத்திலும் டைம் டிசிப்ளின். எல்லாம் சொல்லுங்க, டைம் டிசிப்ளின். நேரத்தோடு சாப்பிடுங்க, நேரத்தோடு தூங்குங்க, நேரத்தோடு ஜெபிங்க, நேரத்தோடு வேதம் வாசிங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது சுவிசேஷம் சொல்லுங்க. யாரையாவது மன்னிக்கணும்னா டக்குன்னு மன்னிச்சிருங்க. யாருக்காவது விட்டு கொடுக்கணும் டக்குன்னு விட்டு கொடுங்க. உதவி செய்யணும், செய்ய வேண்டிய உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுங்க. யூ வில் கெட் ரிவார்ட், யூ வில் கெட் பூஸ்டிங். நீங்க பலனை பெற்றுக்கொள்வீங்க, புது பலனை பெற்றுக்கொள்வீங்க. அது மாத்திரம் இல்லை, கிருபைகளை கர்த்தர் இந்த உலகத்தில் கொடுப்பார், வரங்களை உங்களுக்கு கொடுப்பார், உங்களை வழி நடத்துவார். ஆவியானவர் உங்க கூட இருக்கிறத உங்களை அற்புதமா நடத்துவார். நீ சூப்பரா விளையாட விளையாட. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையை தப்பா வாழ்ந்துடாத. ஆவிக்குரிய இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு கவனம் தேவை. சொல்றாங்கல்ல, ரொம்ப கவனமா விளையாடு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ரொம்ப குறைவு. ஆண்டவருக்காக சாதிக்க வேண்டியது சாதிச்சிரு. யாரெல்லாம் மன்னிக்கணுமோ மன்னிச்சிரு. சும்மா கடின இருதயம் பட்டு இருதய கடினத்தோட செத்துறாத, இந்த கேமை முடிச்சிடாத. யாரை மன்னிக்கணும் மன்னிச்சிரு, விட்டு கொடுக்கணுமோ விட்டு கொடுத்துரு, யாருக்காவது உதவி செய்திரு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அன்பிலே நடந்து கொள், கவனமா நடந்து கொள், பரிசுத்தமாய் நடந்து கொள், ஒளியின் பிள்ளையாய் நடந்து கொள். ரொம்ப கேர்ஃபுல். டைம் ஷார்ட். டைம் ஷார்ட். இங்கே பரதேசியாய், இங்கன்னா உலகத்தில் ஒரு காலம் வரைக்கும் தான் வாழ போறோம். நல்லா புரிஞ்சுங்க. பரதேசியாய் சஞ்சரிக்கும்
காலம் அளவும் கொஞ்ச காலம் தான் இருக்குது. எப்படி நடந்து கொள்ளுங்கள்? ரொம்ப பயமா, இந்த கேமை நீ தோத்துறக்கூடாது, ஆண்டவருக்கு பயந்து வாழு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். மேலே தேவாதி தேவன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே பக்கத்தில் இயேசு உட்காந்து சொல்றார், இந்த பாரு, இது என் பிள்ளை, சூப்பராக விளையாடுவான், இவன் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி வாழ்வான், அவனுக்கு போதிக்கிறதுக்கு ஒரு சபையை வைத்திருக்கிறேன், ஒரு போதகரை வைத்திருக்கிறேன். அங்கே பரிசுத்தவான் இருக்கிறார். பிதாவிட்டு அவர் உற்சாகப்படுத்துவார். நீ தப்பு பண்ணும் போதெல்லாம் பிதாவினுடைய முகம் சுருங்கும். ஏன்னா அவர் நல்லா புரிஞ்சுங்க, அவன் அவனுடைய கிரியையின்படி நியாயம் இருக்கிறவர். பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். சும்மா இஷ்டத்துக்கு வாழாதீங்க, இஷ்டத்துக்கு போகாதீங்க, இஷ்டத்துக்கு செய்யாதீங்க. அப்பா என்ன சொல்லியிருக்கிறார் அதன்படி செய்யுங்க. எப்படி நடக்க போகிறோம்? அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், ஐக்கியத்திலே நடந்து கொள்ளுங்கள், ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள், கவனமாய் நடந்து கொள்ளுங்கள், பரிசுத்தமாய் நடந்து கொள்ளுங்கள். லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. உலகம் இருக்குது, மோசமான உலகம். பிசாசு இருக்கிறான். ஐயோ, அவன் தந்திரமானவன். அவன் 2 கொம்பு 2 பல்லு ஒரு வாளோடு நிற்க மாட்டான். யாரோ ஒரு மனிதன் மாதிரி நல்லவன் மாதிரி உனக்கு முன்னால் நிற்பான், உன்னை கவுத்துருவான். உஷாராரு. பிசாசு மாம்சம் ரொம்ப கரப்டடு. அதுக்கு தான் தினந்தோறும் அவருடைய பலன். இப்போ கவனிங்க, அவர் சொல்றாரு ஒரு காலன்னு சொல்றாரு. யோபு என்ன சொல்றாரு பாருங்க, 14:14. யோபு 14:14 பார்த்தீங்கன்னா, யோபு சொல்றதை பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ. நல்லா புரிஞ்சுங்க, செத்தவன் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவானோ? அவன் டைம் முடிஞ்சிருது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் நீ திரும்பி வரப்போறதே கிடையாது, வரப்போறதே கிடையாது. இது இந்த கேமை முடிச்சேன்னா அந்த இடத்துக்கு நீ போயிடணும். இங்கே கொஞ்ச காலம் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக. இந்த பஜனை கோயில் தெருவில், இந்த வடபழனியில், இந்த சென்னையில், ஹல்லேலூயா, we are going to live very short period. யோபு அதை புரிஞ்சுக்கிறார். சொல்றாரு, மனுஷன் செத்த பின்பு பிழைப்பான், அவனுக்கு இன்னொரு சான்ஸ் வருமான்றாரு. வராது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடையாது. இங்கேயே நிறைய சான்ஸ் ஆண்டவர் கொடுத்துட்றாரு. நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு உதவி செய்கிறாரு, உன் கண்ணீரை துடைக்கிறார், உன்னை பலப்படுத்துறாரு, உனக்கு நன்மை செய்கிறாரு, உனக்கு எல்லாம் கொடுக்குறாரு. இங்கே முடிஞ்சிருச்சு. பிழைப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு மாறுதல்கள் எப்போ வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம். நல்லா புரிஞ்சுங்க, நான் மாறணும். நான் மாறுவதற்கு எனக்கு குறிக்கப்பட்ட காலம் குறைவு. சும்மா பெருமையை நடக்காதீங்க. சும்மா எதை வேணா செய்யலாம், எப்படி வேணா நடக்கலாம், எதை வேணா சிந்திக்கலாம், எதை வேணா பேசலாம், வாழாத. உனக்கு மாறுதல் தேவை. நீ மாற 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 பரலோகத்தில் உனக்கு பெரிய கிஃப்ட். நல்லா புரிஞ்சுங்க. ஆதலால் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, அன்றியும் மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்படான். அன்று சொன்ன மாதிரி நீ வாழலன்னா உனக்கு you will loss. அதனால தான் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபன்யா சொல்றாரு. நான் அவர் சொன்ன மாதிரியே நடந்திருக்கிறேன். நான் செத்தா எனக்கு நித்தியத்தில் இடம் இருக்கிறது. என்றென்றும் அவரோடு வாழப் போகிறேன், யுக யுகமாய் வாழப் போகிறேன், மகிமையின் சரிகிரத்தோடு வாழப் போகிறேன். இந்த அற்பமான வாழ்க்கைக்காக பெரிய ஆசீர்வாதமான நித்திய வாழ்வை இழந்துடாத. இதுவே பெருசா தெரியுது நிறைய பேருக்கு. நல்ல வேலை, அநேக நேரங்களில் நமக்கு ஆண்டவர் புரிய வைக்கிறார். காலம் ஷார்ட்டு முடிஞ்சிருச்சு. அதனால தான் சொல்றார், ஞான இருதயம் உள்ளவர்களாகின்படி நாட்களை என்னும் அறிவு எங்களுக்கு தாரும். ஐயோயோ, 70 வருஷம் அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் வாழ்வதெல்லாம் தேவனுடைய கிருபை. 70 வருஷத்துல நான் எவ்வளோ வாழ்ந்துட்டேன், இவ்வளோ முடிஞ்சிருச்சு. இன்னும் எவ்வளோ இருக்குது? குறைவா இருக்குது டைம். இதுக்குள்ள நான் என்ன பண்ணும்? இந்த நேரத்தில் நான் பக்காவாக விளையாடிடணும். ஃபைனலுக்கு வந்திருக்கிறேன், ஃபைனலில் சூப்பராக ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஐ நீட் டு பிளே திஸ் கேம் வெரி நைஸ்லி. கொஞ்ச நேரம் தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், கொஞ்ச காலம் தான் இருக்குதுப்பா, கழிச்சிரு. 70ல் இப்போ நீ எவ்வளோ வயசு வந்துக்கிற, கழி இவ்வளோ போயிடுச்சு, மீதி எவ்வளோ இருக்குது? இப்போ எனக்கு கழித்து பார்த்தாக்கா வெறும் 15 வருஷம் தான் இருக்குது. 15 வருஷத்துக்குள்ளேயே இந்த ஓட்டத்தை, இந்த கேமை சிறப்பாக விளையாடிடணும். அதனால தான் ஊழியத்தில் இந்த போதனையை சிறப்பாக போதிச்சிடணும். இந்த மாதிரி சான்ஸ் எனக்கு கிடைக்காது. ஊழியத்தில் என்னென்ன பண்ணுமோ அதை சிறப்பாக செய்திடணும். ஆண்டவர் பார்த்துக்கினே இருக்கிறார். நான் எப்படி பண்ணுறேன், என்ன நோக்கத்துக்காக பண்ணுறேன், என்ன நோக்கத்துக்காக பேசுகிறேன், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இங்கே பரிசுத்தர் கோச் பண்ணி அனுப்புகிறாரு. தேவன் அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சேரப் பண்ணுறாரு. சூப்பராக போ, நான் இருக்கிறேன், நீ போ, கவலைப்படாத, உனக்கு எல்லா கிருபையும் கொடுத்துருக்குறேன், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. வெறும் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கக்கூடாது, நீ போய் உலகத்தில் வாழ்ந்து காமிக்கணும். என்ன பேசுறியோ அப்படி வாழணும்.
ஒரு அல்லையா சொல்லுங்க. ஞானம் என்பது என்ன? நான் கற்பனை பண்ணிக்கிறது இல்லை, நான் வாழ்வது. அதுதான் ஞானம். ஞானமாய் நடப்பது. இப்போ அந்த வசனத்தை கவனிங்க. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் காலத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. நாட்கள் பொல்லாதது. நல்லா புரிஞ்சுங்க. வெரி ஷார்ட் டைம் வி ஹேவ். கொஞ்சம் நேரம் இருக்குது, சிறப்பாக விளையாடணும். அப்படி சொல்றாரு. எனக்கு மாறுதல், அவர் காத்திருப்பேன்றார். எனக்கு மாறுதல் தேவை. நான் சில விஷயங்களை மாறி ஆகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த பெருமைலாம் ஒழிஞ்சு ஆகணும், இந்த கடினமான இருதயம் மாறி ஆகணும், மன்னிக்காத சுபாவம் மாறி ஆகணும், விட்டு கொடுக்காத அந்த இருதயம் மாறி ஆகணும். தேவனுடைய பிள்ளைகளாக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணணும் எல்லாரும் பார்க்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் துன்பத்தை சகிக்க வேண்டியதா இருந்தால் அந்த வாய்ப்பை கோட்டை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மேல இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, டிக் பண்ணிட்டே வருவார். என் பிள்ளை எவ்வளோ சகிக்கிறான் பார். அவனுக்கு சும்மா சொன்ன ஞானமாக நடக்க சொல்லி அவனுக்கு சகிக்கிறான் பார். அப்படியே பொறுமையாக இருக்கிறான். என் மேலே அவன் அன்பு வைத்திருக்கிறான், என்னை நேசிக்கிறான், எனக்கு பயந்து நடக்கிறான். அப்போ ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு ஆக்ஷனும் பார்த்துட்டு இருக்கிறார், ஒவ்வொரு செயல்களையும் பார்க்குறார். அப்புறம் பாருங்க, இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் சூப்பராக சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, என்னுடைய நோக்கமே இந்த ஓட்டத்தை முடிக்கிறது தான். நான் இது ஒரு கேம் வந்திருக்கிறேன், எல்லாரும் கூட நான் ஓடுறேன். ஆனால் என் ஓட்டத்தை நான் என்ன பண்ணக்கூடாது, பாதியில் நிறுத்தக்கூடாது. அவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 20:24, அப்போஸ்தலர் 20:24 எடுங்க. அல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில், நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த கேமில் விளையாடணுன்னா கவலையே படக்கூடாது. ஃபஸ்ட்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதுக்குமே கவலைப்படாத. சொல்லுங்க, கவலைப்படாத. இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு முதல்ல தேவை உனக்கு என்னது? ஸ்டெமினா. யூ நீட் ஃபெய்த். எதுக்குமே கவலைப்படாத. நைட்டில் புரண்டு யோசித்துக்கினே இருக்காத, என்ன ஆகுமோ ஏதாயிடுமோ. பாருங்க, நீ யாரை தொழுது கொள்ற? அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் பலன் அளிக்கிறவரை தொழுது கொள்ளுகிறாய். Don't worry too much. பக்கத்தில் சொல்ல, ரொம்ப கவலைப்படாத, ரொம்ப ஃபீல் ஆகாத, நல்லா ஜெபம் பண்ணு. ரொம்ப ஜெபம் பண்ணா ரொம்ப கவலைப்படுவோம். ரொம்ப ஜெபிக்கிறவர்களால ரொம்ப கவலைப்பட முடியாது, ரொம்ப கவலைப்படுகிறவர்களால ரொம்ப ஜெபிக்க முடியாது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, க்ளோரி. ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆகிலும் இவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படு. எதை பற்றியும் கவலைப்பட. பிசாசுன்னு சொல்லுவான், அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? கவலைப்பட மாட்டேன். அப்படி நடந்துச்சுன்னா கவலைப்பட மாட்டேன். இது ஆயிடுச்சுன்னா கவலைப்பட மாட்டேன். எனக்குன்னு ஆண்டவர் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கிறாரு. நான் அவருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டே போவேன். எல்லாம் அவர் பார்த்துக்குவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்படாத. சொல்ல மாட்டீங்களே? சொல்லுங்க வாயை திறந்து காலையில், வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்படாத. ஏன்னா மேலே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. நீ போகிற பாதையை பார்க்குறாரு, நீ படுற கஷ்டத்தை பார்க்குறாரு, நீ விடுற கண்ணீரை பார்க்குறாரு, நீ ஃபீல் பண்ணுற உணர்வுகளை பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. ஒரு நாளும் உன்னை வெறுமையை அவர் அனுப்பவே மாட்டார். எல்லாம் நடக்கும், ஆனால் விட்டு பிடிப்பார். இந்த சூழ்நிலையில் நீ எப்படி பிஹேவ் பண்ணுற? முறுமுறுக்கிறியா, விசுவாசிக்கிறியா, இல்லை தைரியமாக நிற்கிறியா? ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு இருக்கிறார், நடத்துவார்னு நினைக்கிறியா? ஐயோ என்ன நடக்க போகிறது தெரியலையே, அவங்க கொடுப்பாங்களோ இவங்க கொடுப்பாங்க. பாருங்க, இவன் கொடுப்பான் அவன் கொடுப்பாங்க. ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து ஒத்தாசை வந்தே ஆகுங்க. ஒருவராலும் தடை பண்ண முடியாது. அவர் திறந்தால் ஒருவரும் அடைக்க முடியாது, அவர் அடைத்தால் ஒருவரும் திறக்க முடியாது. அவருக்கு உண்மையாய் அவரை நேசிக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு புதிய புதிய கதவுகளை திறந்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, க்ளோரி. கிறிஸ்தவன் சொன்னா அவன் கவலைப்பட மாட்டான்னு அர்த்தம். அப்ப என்னதான் பண்ணுவான்? அவன் ஜெபம் பண்ணுவான். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆர் யூ கிறிஸ்டியன்? சொல்லுங்க, நீ கிறிஸ்தவனா? கவலைலாம் பட்டுன்னு உட்காந்துக்காத. கவலைப்படுறதுனால மாறுதல் வராது, கவலைப்படுறதுனால அற்புதம் நடக்காது. ஆனா விசுவாசிக்கிறதுனால காரியங்கள் மாறும், ஜெபிக்கிறதுனால காரியங்கள் மாறும், கர்த்தரை தேடுவதனால காரியங்கள் மாறும். பொறுமையாயிரு, உறுதியாயிரு, விட்டு விடாதே. கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. டைமை வேஸ்ட் பண்ணாத. நிறைய பேர் கவலைப்பட்டு டைமை வேஸ்ட் பண்றான். ஜெபம் பண்ணு, டைமை சேவ் பண்ணு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப கவலைப்படாத.
இன்னும் ஆயிடும், இவ்வளோ நாள் கவலைப்பட்ட என்ன ஆச்சு, ஒன்றுமே நடக்கலை பாரு. கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்காது. ஒன்றை குறித்தும் கவலைப்படாது. ஆனால் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, அதாவது உங்கள் மனசில் வரக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகளை தேவனுக்கு என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி தெரியப்படுத்துங்க. அப்படின்னா துதிச்சுக்கினே இருங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, நீங்கள் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. நான் ஆண்டவர் இந்த உலகத்தில் தானா வந்த, நீங்கள் தான் அனுப்பியிருக்கிறீங்க, நீங்கள் என்ன அனுப்பியிருக்கிறீங்க, நீங்கள் பார்த்துக்குவீங்க, எல்லாமே பார்த்துக்குங்க. என் மனசில் சில உறுத்தல்கள் வருகிறது, என் மனசில் சில எதிர்பார்ப்புகள் வருகிறது. பிசாசு வேற என்னை அவன் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறான். என்ன பண்ண போகிறேன், எப்படி ஆகும். என் தேவனாலே எல்லாம் ஆகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் தேவனாலே எல்லாம் ஆகும். கர்த்தர் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விடுவார். எல்லாம் சரியாயிடும், எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா, glory. எல்லாவற்றையும் அவர் மாற்றி விடுவார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட நல்லா ஜெபம் பண்ணுங்க. கவலை வரும்போது என்ன பண்ணுங்க, டிவி போட்டுக்காதீங்க, செல்போனை தயவு செய்து நோடாதீங்க, இந்த சாத்தானை ஒழிங்க. இது தேவையே கிடையாது, இது பிசாசு. இது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை பாழாக்கி விட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை, பயன்படுத்த தெரியல. நல்ல பொருள் தான், பட் தே ஆர் நாட் ஹேவ் த விஸ்டம் ஆஃப் காட். அன்று சொல்லியிருக்கிறாரு, நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு, செய்ய வேண்டிய காரியத்தை அப்பப்போ செய்யணுமே. இதை நான் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறேனே, நான் எவ்வளோ முட்டாளாக இருக்கு. நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படாத காரணமே இது. ஒரு காலத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. ஐயோ, நான் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது, நான் சிறப்பாக வரணும், இந்த உலகம் பார்த்து வியக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாருக்கும் நான் உதவி செய்கிறவனா மாறணும், எல்லாருடைய கண்ணீரை துடைக்கிறவனா நான் மாறணும். கர்த்தர் என்ன அதுக்காக தான் உலகத்தில் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நான் பயனுள்ளவனாய் வாழ்வேன். சும்மா பயனற்ற காரியத்தை அது இதுன்னு போயிட்டே இருக்குது. அங்கே சாட் பண்ணுறது, இங்கே சாட் பண்ணுறது. தயவு செய்து ஸ்டாப் ஷாட்டிங். Stop looking at the YouTube and all the medias. Look at the God who bless you. உன்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிற, உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு மாறுதல் வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார். ஆண்டவரே, நீங்க இல்லைனா எனக்கு மாறுதல் வராது ஆண்டவரே. I need your strength. உங்க பலன் இல்லாமல் நான் சாதிக்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க, அவர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் அவரை பற்றி கொள்ளணும். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார். ஞானம், அறிவு என்பவராகிய பொக்கிஷங்கள் அவருக்குள் இருக்கிறது. நான் அவரை விட்டுட்டு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இந்த விக்கிரகத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா கண்டிப்பா நான் பரிசை பெற முடியாது. ஐ எம் கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வசனத்தை முடிச்சிருவோம். அதை படித்து ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். என் பிராணனையும் நான் அருமையாக என்னே. இதுக்கு மேலே என்னங்க சொல்ல முடியும்? பிசா சொல்கிறான்ல, உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா, உனக்கு அப்படி, நான் பலவீனப்படும் போது அப்படி வந்து சொல்லுவான். இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ. நான் இந்த வசனத்தை தான் உனக்கு கோடிட்டு காமிக்கிறது, சொல்கிறது. ஏப்பா, இதை ஒன்றும் பெருசாக நினைக்கலப்பா, எனக்கு பெருசு எது? ஆண்டு கொடுத்துருக்கிற அந்த டாஸ்க், அதை முடிக்கணும். ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை கோர்ஸ். அவர் கொடுத்துருக்கிற வேலையை முடிக்கணும். வேலையை முடிச்சிட்டுனா அதுக்காக தான் இங்கே இருக்கிறேன். நான் இருக்கிறதே அதுக்காக தான். பக்கத்தில் போய் சொல்லுங்க, நான் இந்த உலகத்தில் இருக்கிறதே அவர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை கரெக்டாக ஓடி முடிக்க தான். ஒரு அல்லையா சொல்லுங்க, அவர் எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை கரெக்டாக செய்து முடிக்க தான். நான் தப்பாக செய்ய மாட்டேன். ஒரு அல்லையா சொல்லுவோம். அப்போ சொல்கிறாரு, அதையும் நான் அருமையாக என்ன ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஓட்டம் என்பது என்னது? செய்ய வேண்டிய காரியம். நம்ம பரிசுத்தமாக வாழணும், பாவம் செய்யவே கூடாது. இதில் கவனம் தேவை. ஞானமற்றவர்களை போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாத்தான் ஆசை காட்டுவான். சாத்தான் உங்களை அப்படியே வஞ்சிப்பான். ஒன்றும் தப்பு இல்லை, யார் தான் பண்ணல, எல்லாம் தான் பண்ணுறாங்க, அங்கே பாரு அவங்களே பண்ணுறாங்கன்னுவான். நீங்க சொல்லுங்க, அந்த முட்டாள்கள் மாதிரி நான் வாழ மாட்டேன். என் தேவன் எனக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறார். கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் குறைவு. இந்த உலகத்தில் நான் பரதேசியாய் சஞ்சலிக்கும் காலம் அளவும் இங்க பயத்தோடு தான் நான் வாழ்ந்தாகணும். இங்க பரிசுத்தமா தான் நான் வாழ்ந்தாகணும். எப்படி வேணா வாழலாம், வாழ மாட்டேன். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கேமை சிறப்பா முடிப்பேன். எனக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கை என்கிற படத்தை வரைய சொல்லி இருக்கிறாரு. அழகாக வரைஞ்சிருவேன். கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே இதை முடியும்னு சொல்லி ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் இதுக்குள்ளே முடிக்கணும் போது உங்கள் பாஸ் கொடுக்குறாருன்னு வச்சுங்க, எப்படி ஒர்க் பண்ணுவீங்க?
ஐயோ எனக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் வரும், நான் டைமோட முடிச்சேன்னா அதை விட கொஞ்சம் குயிக்காக முடிச்சேன்னா இன்னும் இன்க்ரிமெண்ட் தருவாங்கன்னு வேகம் எப்படி நம்ம கவனமாக செய்வோம். அதே மாதிரி தாங்க வாழ்க்கை கூட பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய எஜமான் இந்த உலகத்தில் வாழ்க்கை என்கிற ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கிறார். அழகாக வாழ்ந்துருங்க. சும்மா மனைவியை போய் துன்புறுத்துறது, பிள்ளைங்க முன்னாடி சாட்சி இல்லாமல் வாழ்வது, கெட்ட வார்த்தை பேசுவது, பெருமையாக நடப்பது, அன்பில்லாமல் நடப்பது, பாவம் செய்வது. ஸ்டாப். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்த நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை என்ன பண்ணுங்க, இந்த ஓட்டத்தை ரொம்ப இது உங்களுக்கு முன்னால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நியமிக்கப்பட்டதுன்னா ஒரு காலம் செய்ய வேண்டிய வேலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காலம் செய்ய வேண்டிய வேலை, செய்ய வேண்டிய காரியங்கள் சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன், முடிக்க விரும்புகிறேன். அவர் என்ன சொன்னாரோ அது வேலை ஃபினிஷ் பண்ணணும். ஐ நீட் டு ஃபினிஷ். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுங்க. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நமக்குன்னு செய்ய வேண்டிய, நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு சபை இருக்குது, உங்களுக்குன்னு சில சமுதாயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் வேலை செய்கிற இடம் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் பழகிற மக்கள் ரொம்ப முக்கியமானவங்க, நீங்கள் உங்களோட குடும்பம் ரொம்ப முக்கியமானது. அவர்களுக்கு முன்னால் ஞானமாய் வாழுங்கள். எங்கேயும் கவனக்குறைவாக நடக்காதீங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழும்பொழுது உங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய மகிழ்ச்சி அடைவார். பரலோகத்தில் இருக்கிற பிதா எப்படி மகிமைப்படுவார். அவர் சொல்கிறாரு 2 தீமோத்தேயு 4:7-8 பவுல் சொல்லுகிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்லவனாய் இருக்க போராடுகிறேன், நல்லவனாய் வாழும்படி போராடுகிறேன். ஏன் நான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த கேமை பியூட்டிஃபுல்லாக முடிச்சிரு, இந்த வாழ்க்கை என்கிற இந்த படத்தை சூப்பராக எடுத்துரு. நீங்கள் ஒரு கற்பனை பண்ணுங்க, எவ்வளோ படம் எடுக்கிறாங்க, சினிமா படம் சொல்கிறேன், எவ்வளோ படம் எடுக்கிறாங்க. நிறைய டைரக்டரு படமே ரிலீஸ் ஆகலை, பாதியிலே நிற்குது. சில படம் ஒரு சீனோட நிற்குது, சில படம் பாதி படத்தோடு நிற்குது, சிலது முழுசாக எல்லாம் வந்துருச்சு, முடிகிற ஸ்டேஜில் ஹீரோ செத்துட்டார், படம் அப்படியே நிற்குது, ஃபினிஷ் பண்ண முடியலை. நம்ம கூட ஆண்டவர் அப்படி தான் கொடுத்துருக்கிறாரு. வாழ்க்கை என்கிற இந்த படத்தை அழகாக எடுத்துகிட்டு படத்தை பிக்சரை ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடணும். எங்கே அன்பு காட்டணுமோ அங்கே அன்பை காட்டணும், எங்கே அரவணைக்கணுமோ அங்கே அரவணைக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எப்படி வாழணும். இந்த கேம் எப்படி விளையாடணும், எப்படி விளையாடணும், ஞானமாக விளையாடணும், அன்பாக விளையாடணும், ஐக்கியமாக விளையாடணும், பரிசுத்தமாக விளையாடணும், ஒளியின் பிள்ளைகளாக விளையாடணும். அல்லேலூயா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல். எங்கேயுமே அப்பா பேரை கெடுத்துடக்கூடாது. கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் குறைவு, சாட்சியாக வாழ்வது அவசியம். அப்போ சொல்றாரு, படிங்க அந்த வசனத்தை, 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன். அதாவது பைபிள் ரொம்ப அழகாக சொல்றார், ஐ ஃபினிஷ் மை கோர்ஸ் என்றார். ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த டாஸ்கை, ஓட்டத்தை முடிச்சேன்னு அர்த்தம். ஐ ஃபினிஷ் மை கோர்ஸ். ஆண்டவர் சொன்ன அந்த வேலையெல்லாம் பக்கா செய்துட்டேன். அப்புறம் சொல்கிறாங்க, ஃபினிஷ் பண்ண உடனே அவங்களுக்கு ஒன்று தெரியுது, நான் இந்த தேகத்தை விட்டு வெளியே போகிறேன் எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ எப்படி போகிறேன்னா சந்தோஷத்தோடு முடிச்சுட்டு போகிறேன். வேலை ஒருத்தன் ஜெயிச்சவன் எப்படி போவாங்க, அழுதுக்குனே போவானா? நல்லா புரிஞ்சுங்க, சந்தோஷத்தோடு போவான். நல்லா புரிஞ்சுங்க, வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துட்டிங்கன்னா அப்படியே எங்கே போகும்போது ஈத்துக்குன்னு பறிச்சுக்கின்னு போக மாட்டீங்க. ஹாப்பியாக அப்படியே உங்கள் மரணமே ஒரு பெரிய ஆசவமாக இருக்கும், பிளஸ்ஸிங்காக இருக்கும். ஆனந்தமாக இன்பக்கா நான் ஏகிடுவேன், தூய பிதாவின் மூகம் தரிசிப்பேன். பயம் உங்கள் மரணத்தில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் கெயினாக முடியுங்க. வாழ்க்கை அவ்வளோ எல்லாரும் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இப்படி தான் வாழ்ந்து இருக்கணுங்க, இப்படி தான் வாழ்க்கை இருக்கணுங்க, இவரை மாதிரி தாங்க வாழணும்னு இந்த உலகம் பார்த்து வியக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மிக மிக அவசியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நல்லா புரிஞ்சுங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்வது தான் மிக மிக அவசியம். ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு, ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அந்த பற்று, ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அந்த பயம், ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அந்த அசைக்க முடியாத உறுதி, இதெல்லாம் விசுவாசத்துக்குள்ள அடங்கி இருக்குது. விசுவாசம்னு ஒன்று சொல்லிட்டு அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, இவ்வளவு இருக்குது. ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அன்பு, ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய பக்தி, ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய பயம், ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, இதெல்லாம் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கணும். இதை கெடுக்கிறதுக்கு இந்த உலகம்
பிசாசு மாம்சம் போராடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பாசனம், கவனமாக வாழுங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரொம்ப ஞானமாக நடக்கணும், ஞானமாக நடக்கணும். சில நேரங்களில் ஒரு சூழ்நிலையே ஆண்டவர் நம்மளை வைப்பார். அங்கே நமக்கு உணர்வுகள்லாம் நம்மளை மாம்சம் சொல்லும், கோவப்படணும், அப்படியே தலைக்கு ஏறும் கோவம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரே, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. நீங்கள் தூண்டப்படுவீர்கள் தப்பு செய்ய, தூண்டப்பட்டாலும் ரொம்ப ஜாக்கிரதையா உறுதியா இருங்க. ஹல்லேலூயா. யாராவது உங்களை தூண்டி விடுவாங்க, பிசாசு தூண்டுவான், உலகம் உங்களை தூண்டும், அப்படியே இழுப்பான் பிசாசு. வா வானுவான், ஒன்றும் தப்பு இல்லைன்னுவான். எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க. யாரை பார்க்குற நீ? எல்லாரையும் பாருன்னுவான். நீங்க சொல்லுங்க, எவ்வளோ மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தாலும் எனக்கு விளையாட சொன்னவர் சொல்லியிருக்கிறாரு, இயேசுவை மட்டும்தான் பார்க்க சொல்லியிருக்கிறாரு. இயேசுவை நோக்கி. ஹல்லேலூயா. இயேசுவையே நான் பார்க்குறேன். அவரை மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் அவரை பின்பற்றி போனவங்க அத்தனை பேரும் அவர் மூலமாக சூப்பராக வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் வாழ்ந்தவங்கள வாழ வச்சவரை நான் பார்க்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் போய்கொண்டே இருக்கிறது. காலத்தை என்ன பண்ணாதீங்க, ஒரு நாளும் வேஸ்ட் ஆக்காதீங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நேரம் எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். காலம் எவ்வளோ முக்கியம், வாழ்கின்ற காலம் எவ்வளோ முக்கியம். இப்போ ஜீவனோடு இருக்கிறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 89 46 47, சங்கீதம் 89 எடுத்துங்க. அவர் எவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி சொல்றாரு பாருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்ற பாருங்க. அவர் ஆண்டவர் முகத்தை தேடுறாரு. he need strength to live a life, he need strength to overcome Satan, he need strength to overcome situation. சூழ்நிலையை ஜெயிக்க அவருக்கு பலன் தேவை, உலகத்தை ஜெயிக்க பலன் தேவை, மாம்சத்தை ஜெயிக்க பலன் தேவை. போய் எங்க நிற்கிறாரு? அவர் முகத்தை பார்க்க நினைக்கிறார். நம்ம யார் முகத்தில் விழிக்கிறோம்? காலையில் சாபமான மனுஷ முகத்தை பார்க்குறோம். ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய திருமுகத்தை தரிசிக்க போங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே நான் எது வரைக்கும் உங்க ஆலோசனைக்கே காத்திருக்கிறேன். எது வரைக்கும் கர்த்தாவே? கவனிங்க, எது வரைக்கும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் மறைந்திருப்பீரோ, உமது கோபம் அக்கினியை போல எரியுமோ. என்ன சொல்றாரு? ஆண்டவரே நான் ஏதாவது தப்பு பண்ணி அதனால கோபப்பட்டு உங்க முகத்தை மறைத்து கொண்டீரோ, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க. அதான் அந்த ஃபீலிங்க. ஃபீல் பண்ணுங்க. பாவம் பண்ணா ஃபீல் பண்ணும், நேரத்தை வேஸ்ட் பண்ணா ஃபீல் பண்ணும், யாருக்கிட்டையாவது தப்பா நடந்தா ஃபீல் பண்ணும், யாரையாவது நீங்க தப்பா நடத்திட்டீங்கன்னா ஃபீல் பண்ணணும். ஏன்னா பிரசன்னத்தை இழந்துருவோம். ஆனால் சில பேர் பிரசன்னத்தை இழந்தா கூட அந்த பிரசன்னத்தை இழந்துட்டோன்னு தெரியாது. சிம்சோன் மாதிரி ஆவியானவர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஃபீல் பண்ணி ரொம்ப உருகி தாவீது ஜெபம் பண்றார். ஆண்டவரே எது வரைக்கும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் மறைந்திருப்பீரோ, உமது கோபம் அக்கினை போல எரியுமோ, என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். ஆண்டவரே நீங்க முகத்தை மறைச்சிக்காதீங்க, எனக்கு டைமே கொஞ்சமா இருக்குது. என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி? எப்போ பார் ஆண்டவர்கிட்ட போயிட்டு நீ பண்ற பாவத்தெல்லாம் மறைச்சிடுற, பண்ற அக்கிரமத்தெல்லாம் மறைச்சிடுற, தப்பா நடந்துட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்ற? ஆண்டவரே இதை சரி பண்ணி கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னா ஆண்டவர் நீ ஒரு ஃபீல் கூட பண்ண மாட்டேன்றிய. யாருக்கிட்டயோ தப்பா நடக்கிறோம்ல, குடும்ப உறவுகளை பகைக்கிறோம்ல, உறவுகளை ரொம்ப ஒதுக்குறோம்ல, யாருக்கிட்டையும் வெறுப்பா நடக்காதீங்க, யாருக்கிட்டையும் பகையை வைக்காதீங்க, யாருக்கிட்டையும் கசப்பை வைக்காதீங்க. மனசார எல்லாரையும் மன்னிச்சிடுங்க. கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் குறைவு. இந்த மன்னிக்காத குணம், கடினமான இருதயம், பாவத்தில் வாழ்கிற அந்த வாழ்க்கை தேவனுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கும். உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் உள்ள ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களை அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏதோ நடந்துருச்சு. ஆனால் தாவீது இப்போ ரொம்ப ஃபீல் ஆயிட்டார். நம்ம எதுக்கு ஃபீல் ஆயிடுறோம்? ஃபோன் கையில் வரலன்னா ஃபீல் ஆயிடுறோம், பிசாசு. பணம் இல்லைன்னா ஃபீல் ஆயிடுறோம், காரியங்கள் சூழ்நிலையை பார்த்து ஃபீல் ஆயிடுறோம். தேவ பிரசனத்தை இழந்துட்டுக்கிறியே, என்னைக்காவது நீ ஃபீல் ஆயிருக்கிறியா? தான் அவர் சொல்றார் பாருங்க, ஆண்டவரே எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் மறைந்திருப்பீரோ, உமது கோபம் அக்கினியை போல எரியுமோ, என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை
ஆண்டவருக்கே சொல்கிறார், ஆண்டவரே கொடுக்கப்பட்ட நீங்கள் எவ்வளோ டைம் கொடுத்துருக்கீங்க எனக்கு, ரொம்ப ஷார்ட் டைம், எவ்வளோன்னு பாருங்கள் ஆண்டவரே, நான் சீக்கிரம் முடிக்கணும் ஆண்டவரே, உங்கள் பலன் வேணும் ஆண்டவரே, ஏன்னா நீங்கள் பலப்படுத்தினா தான் நான் ஜெயிக்க முடியும், கோச் பண்ணால் தானே ஜெயிக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா கோச் பார்க்க அங்கேருந்து பார்ப்பார், இவன் எங்கே தப்பு பண்ணுறான். இப்போ என்ன பண்ணோம், கோச் எங்கன்னா போயிட்டாருன்னா என்ன பண்ணோம், கோச்சை தேடணும். பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரா அவங்க கூட, உங்களை உணர்த்துறாரா, இப்போ பேசிக்கிட்டு இருக்காரா, இப்போ கூட உங்களை கோச் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தப்பு தப்பாக வாழாத, சரியில்லாமல் போயிடாத, ஞானமாக நடந்துக்க, கவனமாக நடந்துக்க, ஏன்னா காலம் ரொம்ப ஷார்ட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. உஷார், வாழ்க்கையை தப்பாக முடிச்சிடாதீங்க, வாழ்ந்து கெடுத்துடாதீங்க, சரி பண்ணிடுங்க. எதெல்லாம் இப்போ சரி பண்ணுமோ சரி பண்ணுற நேரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பண்டிகைனா இந்த கோலம் போடுவாங்க, நான் பார்ப்பேன், பரிசு கோலத்துக்குன்னு. இந்த கோலத்தை தப்பாக போட்டாங்கன்னா அதை அழிப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ தப்பாயிடுச்சே, ஃபுல்லாகவே அழிக்கணும். எப்படி அழிக்கணும், ஃபுல்லாக அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து டக்குன்னு போடு. நல்லா புரிஞ்சுங்க. எதெல்லாம் தப்பு பண்ணிட்டு அதெல்லாம் அழிச்சிட்டு எப்படி அழிக்க முடியும், அப்படி ரத்தத்தினால அழிக்க முடியும். அப்படி ரத்தத்தினால சுத்தம் பண்ணிட்டு சூப்பராக இந்த சான்ஸை பயன்படுத்துரு. இருக்கிற காலத்தை, நாட்கள் பொல்லாததெல்லாம் இருக்கிறதுனால இந்த காலத்தை என்ன பண்ணு, பிரயோஜனப்படுத்திக்க. இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாளை வருமோ வராத தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுகிரக காலம், இன்னைக்கே எல்லாத்தையும் சரி பண்ணிடு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ சொல்றாரு, என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். அப்போ இந்த உலகத்தில் என் டைமு ரொம்ப கம்மி என்றதை நினைத்தருளும். அல்லேலூயா. மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? ஆண்டவரே நீங்க என்ன ஒரு பயன் இல்லாம சிருஷ்டித்தீங்க, ஒரு பர்பஸோட தானே சிருஷ்டித்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதை விட இன்னும் பியூட்டிஃபுல்லா இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த ஃபீலிங் அப்படியே இன்க்ரீஸ் ஆகினே இது பாருங்க. தாவீதுக்கு சில நேரங்களில் அந்த உணர்வு, காலம் முடிய போகுது, முடியறதுக்குள்ள கர்த்தர் சொன்ன வேலையை நான் செய்து முடிக்கணுன்ற ஒரு ஆதங்கம் அவர் இருந்து கொண்டே இருக்கிறது. சங்கீதம் 39:4-5. தாவீது ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன் பாருங்க. அவர் சொல்ற காரியங்கள்லாம் பாருங்க. சங்கீதம் 39:4-5. கர்த்தாவே நான் எவ்வளவு நிலையற்றவன் என்று உணரும்படி. நல்லா புரிஞ்சுங்க, என் டைம் எவ்வளோ கம்மி, நான் இந்த உலகத்தில் இனிமேல் திரும்பி வர போகிறதில்ல, கொஞ்ச காலம் தான் வாழ போகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நாம் யாரும் திரும்பி வந்து வாழ போகிறதில்ல. ஏன்னா கள்ள உபதேசம், பொய்யான உபதேசம், நான் நீ நாயா வருவேன், பூனையாக வருவேன், எறும்பா வருவேன், வேஸ்ட்டு. எதுக்கு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, அழகாக வாழ சொல்லியிருக்கிறாரு. இந்த வாழ்க்கையை சிறப்பாக நான் வாழ்ந்து முடிக்கணும். அவர் சொல்கிறாரு, கர்த்தாவே நான் எவ்வளவு நிலையற்ற உணரும்படி என் முடிவையும், அதாவது என் டைம் எவ்வளோ சீக்கிரம் முடிய போகுதுன்றத, என் முடிவையும் என் நாட்களின் அளவு என்பதை எனக்கு தெரிவிக்கின்றார். நான் எவ்வளோ நாள் வாழ போகிறேன், என் நாட்களுடைய அளவு எவ்வளவு தெரிவியும். அதை 90ஆம் சங்கீதத்தில் தெரிவிச்சிட்டார். மனுஷனுடைய நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், இதான் நான் போடான்றார். அப்போ இங்கே சொல்கிறார், இதோ என் நாட்களை 4 விரைக்கடையாக்கினீர் என்றார். இது பாருங்க, இதான் நம்ம நாட்கள் எவ்வளோ, ரொம்ப லாங்கெலாம் நினச்சிக்காது, ஏதோ 4 விரட்கடை, இவ்வளோ தான் அளவு வைப்பாங்கள்ல, ஜானு முழம், இதை 10ன்னுவாங்க, 4 விரட்கடை. இதுதான் நம்ம வாழ்க்கை, இவ்வளோ தான். பக்கத்தில் போய் சொல்லுவோம், கொஞ்ச காலம் தான் வாழ போதோ, இவ்வளோ தான். வேகமாக டைம் போயினே இருக்குது. சூப்பராக வாழ்ந்துரு, சிறப்பாக வாழ்ந்துரு, கொஞ்சம் காலம் தான் இருக்க போகிறேன், நல்லா வாழ்ந்துரு. யாருக்கிட்டனும் ஒப்புறம் ஆகிடு. நாளைக்குன்னு நினைக்காத, நாளைக்கு வரப்போகிறது இல்லை, நாளைக்கு வராமல் கூட போயிடலாம். ஏன்னா யாக்கோப்பு இன்னும் சூப்பராக சொல்கிறார். 4:14 எடுங்க. யாக்கோப்பு என்ன சொல்கிறார் பாருங்கள். இந்த சான்ஸை பயன்படுத்திரு, இந்த சான்ஸ் வராமல் கூட போயிடலாம், நாளைக்குன்னு சொல்லாதன்றாரு. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்று தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம்தான் இருக்க போகிறோம். இதை எப்போவுமே மனசில் வச்சுங்க. இந்த கொஞ்ச காலத்தில் வாழ்க்கை என்கிற இந்த படத்தை அழகாக எடுத்துடணும், சூப்பராக எடுத்து நம்ம விட்டுட்டு போயிடணும். இந்த படம் 100 நாள் இல்லை, அவர் வர வரைக்கும் ஓடணும். இந்த படத்தை நிறைய பேர் பார்க்கணும். நம்ம காலத்தில் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து இந்த படம் தாங்க சூப்பர் படம்னு சொல்லணும். இதில் ஹீரோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சினிமா ஹீரோ இல்லை, நான் தான் ஹீரோ. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த படத்தில் நான் தான் ஹீரோ. என்னுடைய பாட்டை நான் சூப்பராக ப்ளே பண்ணோம்,
சொல்லுங்கள், என்னுடைய பகுதியை நான் நல்லா ப்ளே பண்ணி காமிக்கணும். அதான் ஒரு பெரிய அறிஞர் சொன்னாராம், உலகம் என்பது நாடக மேடை, இதில் அவரவர் பகுதியை நாம் நடிக்க வந்திருக்கிறோம். மேலே இருந்து டைரக்டர் என்ன பண்ணுறாரு, எப்படி நடிக்கணும்னு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நம்ம டைரக்டர் சிறப்பான டைரக்டர். நம்ம டைரக்டருடைய படம் எப்படின்னா அற்புதமான படம், எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற படம். இந்த வாழ்க்கை என்கிற படத்தை சிறப்பாக அவர் சொன்ன மாதிரி ப்ளே பண்ணிட்டு போயிடணும். காலம் செல்லாது, நாளைக்கு தள்ளி போடாத, இன்றைக்கே எல்லாத்தையும் சரி பண்ணிடு. ஆண்டவரோடு ஒப்புரவாகு. ஆண்டவரோடு போயிட்டு எல்லா பலவீனங்களையும் சொல்லி அறிக்கையிட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நான் வாழப்போகிற காலங்கள் மிக குறைவு தானே. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை நம்ம புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் எப்படி நடக்கணும், காலத்தை சரியாய் பயன்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் சொன்னபடி நம்ம வாழணும், கர்த்தர் சொன்னபடி நம்ம நடக்கணும். தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. கவனமாக நடக்கணும், கவனமாய் வாழணும், பாவ கரைகளை விட்டு ஒழியணும். சுத்திகரிக்கக்கூடிய காலத்தில் சுத்திகரித்துக்கொள். ஆண்டவரிடத்தில் போய் ஒப்புரவாகி என்னெல்லாம் செய்து எல்லாத்தையும் சரிப்படுத்திக்கொள். நாளைக்கு பண்ணுகிறேன் அப்படின்னு நினைக்காத, நாளை உன்னுடையது அல்ல. இந்த சான்ஸை கர்த்தர் இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சிறப்பாக நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை மீண்டும் அந்த வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கௌரவமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் ஞானமுள்ளவர்களை நடக்கும்படி தேவனுடைய சித்தம் என்னதென்பதை அறிந்து வாழுங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டு அதன்படி வாழணும். இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுவோமா? இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய காலங்களில் நிறைய நான் கடந்து விட்டேன், நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு, எங்கெல்லாம் தப்பு நடந்ததோ அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு, இந்த உலகம் மாமிசம் பிசாசு என்னை அட்டாக் பண்ணாலும் அதன் மத்தியில் உங்கள் சித்தத்தை நிறைவேற்றி நான் வாழ்வேன், ஞானமாய் நடப்பேன், ஒளியின் பிள்ளையாய் வாழ்வேன், அன்பிலே வாழ்வேன், விட்டு கொடுத்து வாழ்வேன், மன்னித்து வாழ்வேன், பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த நல்ல காலை வேளையில் இந்த நாளில் நம்ம கேட்ட சத்தியத்தை ஒரு விஷயம் கூட நம்ம நினைவில் கொண்டு வருவோம். நம் ஞானவற்றவர்களைப் போல நடவாமல், ஹல்லேலூயா, ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளத்தக்கதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.